தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. தூத்துக்குடியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பயிரிடப்பட்ட வெற்றிலை கொடிகள் அழுகும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேதமடைந்த வெற்றிலை கொடிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக தொடர் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரை அருகில் அமைந்துள்ள ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரதான விவசாயமாக செயல்பட்டு வரும் வெற்றிலை கொடிக்கால் முழுவதும் தண்ணீரில் சூழ்ந்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆத்தூர் பகுதிகளில் பயிரிடப்படும் வெற்றிலைக்கு அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. இங்கு பயிரிடப்படும் ஆத்தூர் வெற்றிலை தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகா, மும்பை, டெல்லி உட்பட பல்வேறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தொடர் கனமழையால் 100 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டிருந்த வெற்றிலை கொடிக்கால் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து அழுகும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் விவசாயிகளே மோட்டார் மூலம் தண்ணீரை மழைக்காலத்திற்கு முன்பே வடிகால்களை தூர்வாரிட அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் வடிகால்களை தாங்களாகவே தூர்வாரியதாகவும் இருந்த போதிலும் தண்ணீர் தேங்கியதால் என்ன செய்வது என்பதே தெரியாமல் தவித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாலதி, ஆனந்த், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.